ஹாய், திஸ் இஸ் ரமு. வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் வீடியோஸ். நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் நாக்ஸ் கேள்விப்படாத வேர்டு இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஒரு வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாம்சங் M51 போட்டிருந்தோம்ல, அதில் ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு சாம்சங் நாக்ஸை பற்றி பேசுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் இது புதுசாக இருந்துச்சு. சீரியஸாக அவர் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இது என்னன்னு தெரியாது. அந்த கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன், சாம்சங் டிவைசஸ்க்கெல்லாம் நாக்ஸ்னு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நாள் வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நாக்ஸில் என்னென்னலாம் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு பார்ப்போம். அண்ட் வந்து இந்த வீடியோ கடைசியில் சாம்சங் நாக்ஸை எப்படியெல்லாம் சாம்சங் ஃபோன் வச்சுருந்தா அந்த நாக்ஸ் ஆக்சஸ் இருக்கிற ஃபோன்ஸ்க்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபுல்லாக அலைன் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சாம்சங் நாக்ஸ்னா வந்து கொஞ்சம் செக்யூரிட்டிக்காக சாம்சங் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போனா 2013 பில்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்தெந்த டிவைஸ்க்கெல்லாம் சப்போர்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 UI ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது சாம்சங் OS, அப்புறம் டைசன், இது வந்து சாம்சங்கோட wearable டிவைஸஸோட OS இதுக்காகவும், அண்ட் வந்து அது போக ஆண்ட்ராய்டு கோ, இந்த மூணுலையும் வந்து ரன் ஆகக்கூடியதாக இருக்க போகுது இந்த சாம்சங் நாக்ஸ். ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ் நான் பார்த்த வரைக்கும் எல்லா டிவைஸ்லையுமே மோஸ்ட்லி இருக்குது. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கீழே ஒரு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃபோன் சாம்சங்காக இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் உங்கள் ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இப்போ எவ்வளோ செக்யூரிட்டி, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதை பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இதை இவங்க 2 விதமாக கொண்டுட்டு போகிறாங்க, பிஸ்னஸ் டேட்டா அண்ட் பர்சனல் டேட்டா. நம்ம உள்ள டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கும்போதே அது சாம்சங் நாக்ஸே பிரித்து சேவ் பண்ணிக்குது. பிஸ்னஸ் டேட்டா தனியாக, பர்சனல் டேட்டா தனியாக. அதை எப்படியெல்லாம் என்கிரிப்ஷன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது நாக்ஸில். ஸோ அது இப்போ ஆக்சுவலாக ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் ரெடி பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு தனியாக சிப்செட் இருக்கும். அதுதான் வந்து மொத்த எல்லா டேட்டாவும் இருக்கிற எல்லா சென்சார்லேருந்து வர டேட்டாவையும் அதுக்கு போய் அதுலேருந்து தான் எந்தெந்த வேலை இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குதுன்னா, நம்ம மேலே ஸ்வைப் பண்ணாவோ கையை வச்சாவோ வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகணுங்கிறது டேட்டாவை வந்து வெளியிருந்து வாங்கிக்கும். ஸோ வெளியிருந்து வாங்கிட்டு அந்த ப்ராசஸர் கிட்ட வரும். ஸோ அப்போ அந்த ப்ராசஸர் தான் எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்தே சாம்சங் நாக்ஸோட செக்யூரிட்டி ஆரம்பமாகுதுன்னு சொல்கிறாங்க. சாம்சங் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் எனேபிள் பண்ணி அந்த சிப்செட் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 வந்து டேட்டா ஐசோலேஷன் வந்து எல்லா காம்போனன்ட்ஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருவாங்க. எப்படின்னா ஒரு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி டிவைசஸில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அது வந்து என்கிரிப்டடாகவும் இருக்கிறதாகவும் பார்த்துப்பாங்க. அதுதான் ஸ்டேஜ் 3. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மெமரி செல் இருக்குல்ல, மெமரி செல்குள்ளேயும் டேட்டா ஸ்டோர் ஆகும்போதே வேற ஒரு கீவேர்ட்ஸாக மாற்றி தான் கொண்டுட்டு போவாங்க. நம்ம அதை பிரீச் பண்ணாலும் அந்த செக்யூர் கீ இல்லாமல் அந்த என்கிரிப்டட் இதை வந்து மறுபடியும் டீக்ரிப்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஸ்டேஜ் 3 இருக்க போகுது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சென்சார்லேருந்து வர டேட்டா முதற்கொண்டு சேவ் பண்ணப்படும். அண்ட் வந்து இதுதான் முக்கியமான விஷயம், ரன் டைம் ப்ரொடெக்ஷன். இப்போ அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் இருக்குல்ல, இப்போ யாராச்சும் வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம வெப் ப்ரௌசரில் ஆக்சஸ் கேட்கல, இது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்மளோட டேட்டாவை கொடுக்கறதாகவும் டேட்டா போகாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல. சாம்சங் இதை பற்றி பெருசாக விளம்பரமும் பண்ணுறதில்ல. பட் பேக்ரவுண்டில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. பட் சீரியஸாக நல்ல விஷயம் தான். இந்த அளவு செக்யூரிட்டியெல்லாம் இருந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் சேஃபாக இருந்ததுன்னா சீரியஸாக சாம்சங் ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் வந்து சாம்சங் இன்னும் எக்ஸினோஸுக்கு பதிலாக ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரும் இந்தியா ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் சீரியஸாக தாம்ஸ்அப். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் கொடுக்கும்போது கொஞ்சம் விலையும் கம்மியாக கொடுக்கலாம். M51 விலை கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆயிடுச்சு 23,000 to 24,000 வரும் போல். நான் அண்டர் 25K பார்த்தேன். சாம்சங் நாக்ஸ் வெர்ஷன் வந்து 2.0 3.5 வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக 3.5 ரன் ஆகிட்டு இருக்குது 1 UIக்கெல்லாம். அண்ட் வந்து டைசன் இவங்களுக்கெல்லாம் 2.0 இது மாதிரிலாம் ரன் ஆகிட்டு இருக்கு. மொத்தத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு செக்யூரிட்டி இருக்கிறதே ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஸோ இதை வந்து கவனிக்கணும். நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு லைனாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வரும் பாருங்கள். அண்ட் வந்து இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பெருசாக இது யூஸ் பண்ணதில்லை, என்கிட்ட சாம்சங் டிவைசஸ் எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். சாம்சங் நாக்ஸ் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் சம்மரி செக்யூர் பண்ணும். மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. சிப்செட்லேருந்தே இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஆன் ஆகுது. ஸோ இது எப்படி என்ன டீப்பாக செக் பண்ணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பட் இது ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுன்னு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் சொல்லுங்கள். Thanks for watching the informative videos. Have a nice day. See you soon. Bye.